நீங்க எவ்வளோ ஆப்ஷன் எலிமினேஷனை வந்து பயன்படுத்துறீங்களோ அவ்வளோ உங்க சக்சஸ் ரேட் எகிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அட்டம்ல அடிச்சு நோக்கி போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் தான் முக்கியம். ஏன்னா 4 ஆப்ஷன் கொடுக்க போறாங்க, அதுல ஏதோ ஒண்ணுதான் கரெக்ட். அதை எடுத்து அப்படியே ஓஎம்ஆர்ல போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துட போகுது கரெக்டா. சரி, இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் ரூல் அவுட் பண்றதெல்லாம் கத்துக்குவாங்க. உட்காந்துட்டு நான் அது மல்டிப்ளை பண்ணியே தான் தீருவேன் அப்படின்னு உட்காந்துட்டீங்கன்னா உங்களை யாரும் காப்பாற்ற முடியும். வருங்கால அரசியல் அனைவரையும் மனமாற வருகிறேன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜிபி தாங்க, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பெருக்குத்தொடர் வரிசை தான் பார்க்க போறோம். ஏற்கனவே ஏபி முடிச்சாச்சு. ஓகேவா, கூட்டுத்தொடர் வரிசை முடிச்சாச்சு. அது பார்க்காத கீழே டெக்ஸ்ட்ல லிங்க் வச்சிருக்கேன், பாத்துருங்க. ஓகேவா, ஸோ இப்போ ஜிபினா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஃபார்முலாஸ் என்னென்ன மாதிரிலாம் சம்ஸ் கேட்டுறான்னு சொல்லிட்டு அடிச்சு நோக்க போறோம். கவனிங்க, ஒண்ணுமே இல்லை, 2 4வது, 4 8வது, 8 16வதுன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம் பார்த்துருப்போம். அதுதான் வந்து ஜிபி. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இந்த 2 எப்படி 4ஆ மாறி இருக்கும், இன்ட்டு 2ஆல பண்ணியிருப்பாங்க. இந்த 4 எப்படி 8ஆ மாறுது, இன்ட்டு 2ஆல பண்ணியிருக்காங்க. இந்த 8 எப்படி 16ஆ மாறுது, இன்ட்டு 2 பண்ணியிருக்காங்க. அப்ப ஜிபினா என்னன்னா, பெருக்குற வயசுனா என்னன்னா, ஒரு காமனான நம்பர் எல்லாத்துலயும் வந்து மடங்கா வந்துட்டே இருக்கும். ஓகேவா, ஏபில என்னன்னா எல்லாமே கூட்டிட்டு போவோம். அதாவது இப்ப எப்படின்னா +2 +2 +2 சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டே போவோம். இங்க எப்படின்னா ஒரு நம்பர் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே போகும், காமனா எல்லாத்தையும் மல்டிப்ளை ஆகிட்டே போகும். ஓகேவா, அதை எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா காமன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, ஆறுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா T2/T1 அப்படி இல்லைன்னா T3/T2. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அடுத்து என்னன்னா அங்க என்ன டிஎன் பார்த்தோம், எத்தனை டேர்ம் கண்டுபிடிச்சு பார்த்தோம், அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா, Tn = A × R⁻n−1. ஓகே, இதான் டிஎன் ஃபார்முலா. இப்போ உதாரணத்துக்கு 5வது டேர்ம் கண்டுபிடி, 6வது டேர்ம் கண்டுபிடினா இந்த இடத்துல 6 அப்ளை பண்ணினா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, 6 என்னன்னு சொல்லிட்டேன், ரேஷியோ. எப்படின்னா இப்போ 4/2 டிவைட் பண்ண நினைக்கிறேன் 2, அப்ப இது 2 தான் எல்லாத்தையும் மல்டிப்ளை ஆகிட்டே போதும் அர்த்தம். அது ரேஷியோ. இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏன்னு சொல்லுவாங்க, அதுவும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல எஸ்என் ஃபார்முலா வந்து 3 இருக்கும். அது 3க்கு நான் சொல்லி முடிச்சிடறேன் பாருங்க. எஸ்என்னா ஒண்ணும் கிடையாது, இது எல்லாத்தையும் கூட்டி சொல்றது. இப்ப 2 + 4 + 8 இந்த மாதிரி 2 + 4 + 8 + 16 இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா, சம் கூடுதல் கேட்பாங்க. ஜிபியோட கூடுதல் என்ன, ஜிபியோட சம் என்ன சொல்லி கேட்பாங்க. அது 3 ஃபார்மேட்டுக்கு ரொம்ப ஈஸி தான். கவனிங்க, Sn = A × R⁻n−1/R−1. இது ஒரு ஃபார்முலா. Sn = A × 1−R⁻n/1/R. இது ஒரு ஃபார்முலா. இது என்ன சார், இது ரெண்டு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒண்ணுமே கிடையாது. R is greater than 1. இங்க இருக்குல்ல ரேஷியோ, ரேஷியோன்னு 1க்கு மேல இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா A × R⁻n−1/R−1. இது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்ப இந்த ரேஷியோ வந்து 1க்கு கீழே போதும், 1க்கு கீழே வருதோ அப்ப என்ன ஆயிடும்னா இது மாதிரி உல்டா வைக்கணும். 1 ஃபர்ஸ்ட் வரணும், R⁻n பின்னாடி போயிடும், அப்படியே கீழே அவ்வளவுதான், இது வந்துட போகுது. ஓகேவா, சோ இன்னொன்னு இருக்கு சொன்னீங்களா, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். R is less than 1. இதுல Sn ஃபார்முலா என்ன அப்படின்னா Sn = n × A. இது எப்ப அப்படின்னா R is equal to 1. Rன்றது 1க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்னையும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணி விட்டீங்களா அந்த ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஓகேவா, ஸோ இப்போ Sn ஃபார்முலா 3 சொல்லியாச்சு, ரேஷியோ ஃபார்முலா சொல்லியாச்சு, டிஎன் ஃபார்முலா சொல்லியாச்சு. வேற ஏதாவது ஃபார்முலா இருக்குன்னு கேட்டீங்கன்னா வேற எதுவும் இல்லை, நம்ம டேரக்டா சம்முள்ள போயிடலாம். ஒன்னே ஒன்று மட்டும் இருக்கு, என்ன அப்படின்னா S∞ ஃபார்முலா இருக்கு. ஓகேவா, S∞ சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இன்ஃபினிட்டில கொண்டு விட்டுருவாங்க. சம்மு கொடுத்துட்டு அதோட லாஸ்ட் எண்ட் என்ன இன்ஃபினிட் வரைக்கும் போச்சுன்னா அதோட சமேஷன் என்ன வரும், அதோட கூடுதல் என்ன வரும்னு சொல்லி கேட்பாங்க. முடிவுரி கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ S∞ = ரொம்ப ஈஸி, A/1−Rங்க. ஓகே, அது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு வச்சுக்கோங்க, இல்லை நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ 1 R TN SNல 2 ஃபார்முலா. R is greater than இருந்துச்சுன்னா இதான் மோஸ்ட்லி நம்ம 90% தான் யூஸ் பண்ணுவோம். இது ரேர் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, A × R⁻n−1/R−1. இதை அப்படியே உல்டா பண்ணிடணும். S∞ அதாவது கூடுதல், இன்ஃபினிட்டி கொடுத்துருவாங்க, +1 கொடுத்து இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் என்ன வரும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா S∞ = A/1−R. ஓகே, இது ஒரு ரேரா தான் இருக்கும், இதெல்லாம் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஜிபி என்னன்னு தெரிஞ்சிச்சா, ஜிபி என்னது மடங்குல வரும் சொல்லி பார்த்தாச்சு, அதோட ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஸோ டக்குன்னு பார்த்துலாம். இப்போ டேரக்டா சம் உள்ள. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க, என்ன சொல்லிக்காம பாருங்க. இந்த ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் T2 T3 கொடுத்துட்டு அதோட காமன் ரேஷியோ வந்து கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ நமக்கு ஆரோட ஃபார்முலா என்னன்னு தெரியும். காமன் ரேஷியோனா T2/T1 = T3/T2.
T2 சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா T3 T2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதுதான் பண்ணணும். ஸோ 1/5/3/5 சொல்லிட்டு போட போறோம். ஸோ ரொம்ப ஈஸி. இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் ஆச்சு அப்படின்னா 1/3 நடக்கும். அப்போ இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஓகே செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. ரொம்ப ஈஸி தான். இந்த 8th டேர்ம் இந்த சீரீஸ் 2 6 18 54 கொடுத்துட்டு இதோட 8th டேர்ம் கேட்குறாங்க. அப்போ என்ன ஃபார்முலா, டிஎன் ஃபார்முலா கேட்குறாங்க. ஸோ டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஆர் பவர் என் மைனஸ் 1. ஓகேவா? ஸோ நமக்கு என்னென்ன தேவை, ஏ தேவை, அப்புறம் வந்து ரேஷியோ வந்து தேவை. ஸோ கொஸ்டின்ல ஏ இருக்கா, இருக்கு. ஏன்றது நமக்கு 2ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ரேஷியோ என்ன, நமக்கு ஆர் ஈக்குவல் டு T2/T1. ஸோ T2 பாருங்க 6. ஸோ 6 2 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். அப்போ நமக்கு ஆர் என்ன தெரிஞ்சிச்சு, 3ன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? நம்ம என்ன கேட்டிருக்காங்க, 8th டேர்ம் கேட்குறாங்க, 8வது உறுப்பு கேட்குறாங்க. அப்போ T8 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னது 2 இன்டூ ஆரோட வேல்யூ என்ன நமக்கு 3. 8 மைனஸ் 1 என்னன்னா வந்து 8 தானே. ஸோ 8ல 1 போச்சுன்னா 7. இதுதான் நம்ம சிம்பிளை பண்ண போறோம். இப்போ 3/7. இப்போ 3/7 நம்ம எப்படி எழுதலாம், நீங்க வந்து 3 இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ எழுதினா டைம் தான் வேஸ்ட் ஆகும். இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னு பாருங்க. இதை 2 இன்டூ 3/7 நான் 3/6 இன்டூ 3ன்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஓகேவா? அதாவது பேஸ் காமன்னா பவர் ஆட் பண்ணலாம். இப்போ அந்த பவரை நான் பிரிச்சு விட்டேன். இப்போ பேஸ் காமனா 2 ஆட் பண்ணா 7 தானே வருது. இப்போ இதை கவனிங்க. 2 இன்டூ 3/6 நான் 3 ஸ்கொயர் தி ஹோல் பவர் கியூப் இன்டூ 3ன்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஏன்னா 3 2 சார் 6. ஓகேவா? இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த a பவர் m த ஹோல் பவர் n அப்படின்னா a பவர் m இன்டூ n. இது ஆல்ரெடி தெரியும், நான் சிம்பிளிகேஷன் அடிச்சு நோத்தியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 இன்டூ 3 ஸ்கொயர் பண்ணா என்ன ஒரு பிராக்கெட் உள்ள 9 வெளியில கியூப் இன்டூ 3. ஓகேவா? ஸோ 2 3s are 6. ஓகேவா? இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 6. இப்போ 9 கியூப். 9 கியூபோட வேல்யூ என்னது டக்குன்னு சொல்லணும். 700 சொல்லுங்க, 729. ஸோ 729 6 மல்டிப்ளை பண்ணி அப்படின்னா வேலை முடிஞ்சு. ஸோ 9 5s are 54, பேலன்ஸ் 5. அப்போ ஃபோன் இருக்க ஆப்ஷன் பாருங்க. அப்போ இந்த ஆப்ஷன் கேன்சல், இந்த ஆப்ஷன் கேன்சல். இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. ஸோ பார்த்துடலாம். 54 பேலன்ஸ் 5, 6 2s are 12, 12 plus 5 17. அப்போ பேலன்ஸ் 1. அப்போ 7 4. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் நான் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேவா? 12 17 6 6 are 36, 7 6 are 42, 42 plus 1 4 3 7 4 is the right answer. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லிக்காம பாருங்க. வாட் இஸ் த 8th term of GP? ஒரு 6th term is 972 and the common ratio is 3ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதாவது 8வது டேர்ம் என்ன, 8வது டேர்ம் என்ன வரும்னு கேட்குறாங்க. T8 என்னவா வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்னென்ன தேவை, அப்போ a இன்டூ ஆர் பவர் n மைனஸ் 1. ஃபர்ஸ்ட் டேர்மும் ரேஷியோவும் தேவை. ஸோ கொஸ்டின் வந்து ரேஷியோ வந்து ஆர் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ என்னன்னு நமக்கு தெரியணும். அதுதான் ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஏன்னா டேரக்டா ஏ கிடையாது. ஸோ அப்போ இதுல இருந்தா நம்ம ஏ எடுத்து சால்வ் பண்ணுவோம். இது ஒரு சூப்பரான ஷார்ட் கட் இருக்கு. என்ன அப்படின்னா நல்லா பாருங்க. 6வது டேர்மு 8வது டேர்ம் ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல இருக்கா. அப்ப 6th டேர்மோட வேல்யூ பாருங்க, நமக்கு என்னது 972ன்னு சொல்லியிருக்காங்க. 7th டேர்ம் நமக்கு தெரியாது. 8th டேர்ம்னா என்ன வரணும்னு கேட்குறாங்க. கரெக்டா? நம்ம இப்போ எங்க இருக்கோம், ஜிபில இருக்கோம். ஓகே, பெருகுத்தொடர் கான்செப்ட்ல இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா காமன் ரேஷியோ நமக்கு 3ன்னு தெரியுது. இங்க தான் நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும். என்னது, அப்ப இந்த நம்பரை நான் 3 மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 2 3s are 6, 7 3s are 21, பேலன்ஸ் 2, 9 3s are 27 plus 2 29 16 இருக்கு. இதை 3 மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதான் ஆன்சருங்க. ஓகேவா? ஸோ 6 3s are 18. 18 முடியுதா பாருங்க. 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ப இந்த 2 ஆப்ஷன் தூக்கி விட்டுலாமா? இதோட லாஜிக்கா போட்டுடலாம். ஓகேவா? 3000 8000 சொல்லிட்டு வச்சாலே வந்துடும். உதாரணத்துக்கு இங்க என்ன இருக்கு, இதுல வந்து ரவுண்டா வந்து 3000 எடுத்துக்கோங்க. ஓகேவா? ரவுண்ட் பண்ணி நான் 3000 எடுத்துக்கிறேன். ஸோ 3000 3 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், நமக்கு 9ன்னு கிடைக்கும். அப்ப 8000 சில்லற. அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். ஓகேவா? டிஎன்பிசி இந்த மாதிரி லூப் ஹோல் இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் வச்சு அடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அதை நம்ம தான் யோசிக்கணும். ஓகேவா? ஒரு கவர்மெண்ட் ஜாப் போறோம்னா எப்படிதான் இவனை யோசிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இவனெல்லாம் யோசிக்கிறாங்களா, இல்லைன்னா
நீங்க நார்மலா ஃபார்முலா வச்சு போட்டீங்கன்னா 2 நாள் ஆகும். புரியுதா? ஸோ இது மாதிரி ட்ரிக்கியா யோசிச்சீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ நெசம்ல போயிடலாம். இது என்ன, இது மல்டிப்ளை பண்ணா அந்த ஆன்சர் தாங்க வரும். ஓகே, ஸோ நெசம். ஓகே, 4th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லுங்க பாருங்க. இஃப் a ஈக்குவல் டு 2^65 அண்ட் b ஈக்குவல் டு 2^64 பிளஸ் 2^63 62 அப் டு 2 இங்க வந்து 0 வரும். ஓகேவா? 2/0 வரணும், மிஸ்டேக் ஆயிருக்கு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சம் எப்படி சார் சால்வ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். பார்க்கவே பயங்கரமா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, a ஈக்குவல் டு 2^65 கொடுத்துருக்காங்களா? இது என்னது, ஈவன் நம்பரா ஆட் நம்பரா? பவர்ல இருக்குது 65ன்றது ஒரு ஆட் நம்பரு. நான் என்ன பண்றேன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட நான் ஃபாலோ பண்ண போறேன். என்ன அப்படின்னா, இதை என்ன பண்றேன்னா 2^3ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா 3மே வந்து ஒரு ஆட் நம்பர் தான். ஏன்னா வந்து ஆப்ஷன் நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா ஏவும் பியும் கம்பேர் தான் பண்றாங்க. ஏவும் பியும் கம்பேர் தான் பண்றாங்க. ஃபைனல் ஆன்சர்லாம் அவங்க கேட்கல. கம்பேரிசன் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் 2^3ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இதுவும் ஆட் நம்பர் தான், இதுவும் ஆட் நம்பர் தான். ஓகே, ஸோ அப்ப பி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. பி நல்லா பாருங்க, இங்க 2^65 இருக்கு, இங்க 2^64 இருக்கு. இதை விட இங்க ஒண்ணு கம்மியா இருக்கா? அப்ப நான் இங்க 2^3 எடுக்கிறேன்னா அதோட ஒண்ணு கம்மி பண்ணா என்ன கிடைக்கும்? 2². அப்படியே பாருங்க, 64 63 அப் டு 2/0 இருக்கு. 6 கிடையாது, 2/0. ஓகேவா? ஸோ அப்ப என்ன கிடைக்கும்? இதுல இருந்து ஒண்ணு கம்மி பண்ணா பிளஸ் 2/1 பிளஸ் 2/0. ஸோ இதோட முடிஞ்சிச்சா? வியோட வேல்யூ பாருங்க, 2² பண்ணா 4, 2, எனிதிங் பவர் 0வோட வேல்யூ 1. கரெக்டா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 6 + 1 7 கிடைக்குமா? பியோட வேல்யூ எனக்கு 7 கிடைச்சிருக்கு. ஏவோட வேல்யூ என்ன ஆகும்? இதை மறந்துடுங்க. இங்க என்ன இருக்கு? 8. இப்ப கொஸ்டின் ஆப்ஷன் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ஏவும் பியும் கம்பேர் பண்றாங்க. அப்புறம் ஏ பி ஆர் ஈக்குவலா, இதோட பெருசா சின்னதாமே கேட்குறாங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஏவோட வேல்யூ எனக்கு 8ன்னு தெரிஞ்சிருச்சு, பியோட வேல்யூ எனக்கு 7ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்ப நம்ம எப்படி இது கன்க்ளூட் பண்ணலாம்? ஏ இஸ் கிரேட்டர் தென் பியா. இந்த ஆப்ஷன் இங்க இருக்கா பாருங்க. அதாவது இந்த ஆன்சர் வந்து இந்த எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. ஏ இஸ் லார்ஜர் தென் பி பை 1. கரெக்டா? ஸோ இதோட ஒன்று எக்ஸ்ட்ரா தானே இருக்கு, பியோட ஒன்று எக்ஸ்ட்ரா தானே இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். டிஎன்பிசில 25 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே அப்படியே டைரக்டா ஃபார்முலா வச்சு போற மாதிரிலாம் இருக்காது. ஓகேவா? இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு லாஜிக்கலா யோசிச்சு போடுறான்னா, இப்படிலாம் உனக்கு போட தெரியுமா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் தான் எடுன்னு யோசிக்கிறாங்க. அவங்க அப்டேட் ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அப்டேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? எந்திரன் 2.0 மாதிரி டிஎன்பிசி 2.0 அதனால நம்மளும் அப்டேட் பண்ணிட்டு போயினே இருக்கணும். புரியுதா? ரொம்ப ஈஸி தான். சமயம் கொடுத்தாங்க அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா டக்குன்னு அடிச்சிடலாம். ஓகே, ஓகே. 5th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. a = 3ன்னு கொடுத்துட்டு T8 வந்து 384 கொடுத்துட்டு n வந்து 8ன்னு கொடுத்துட்டு என்ற விவரங்களை கொண்ட பெருகு தொடரின் கூடுதலை காண்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவனிங்க, a = 3ன்னு கொடுத்துருக்காங்களா, T8 வந்து 384 கொடுத்துட்டு மொத்தமா டோட்டல் நம்பரா வந்து 8ன்னு கொடுத்துட்டு அதோட கூடுதல் வந்து கேட்குறாங்க. கூடுதல் என்னது? SN ஃபார்முலா. ஸோ அப்போ SN ஃபார்முலா என்னது? SN = a × r⁻n−1/r−1. ஓகேவா? இதுவும் TN ஃபார்முலா என்னது நமக்கு? a × r⁻n−1. இது ரெண்டும் வேற வேற. இது r⁻n−1, இது r பவர்ல n−1. ரெண்டும் வித்தியாசம் இருக்கு, நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க என்னென்னலாம் தேவை பாருங்க. a தேவை, அப்புறம் r தேவை. ஸோ a என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? கொஸ்டின்ல 3ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ r⁻n, r வந்து ரேஷியோ வந்து நமக்கு கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம எங்கிருந்து அந்த ரேஷியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கொடுத்துருக்காங்கல்ல ஹிண்ட், இதுல தான் எடுக்க போறோம். ஸோ T8 = 384 சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. T8 என்னது? TN ஃபார்முலானா a × r⁻n−1. ஸோ a என்னது நமக்கு 3, r தெரியுமா? தெரியாது. n−1, n ஆனது 8. ஸோ 8 - 1 7 = 384. ஸோ 3 டிவைட் பண்ணா நமக்கு என்ன வந்துடும் போகுது? ஸோ 3 டிவைட் பண்ணா 1 3s are 3, 12 3s are 36. பேலன்ஸ் 2 இருக்கு. ஸோ 24. ஸோ 8 3s are 24. அப்ப r⁻7 = 128 அப்படின்னா எனக்கு என்ன நம்பரோட பவர், எதோட பவர் வந்து 7 போட்டா 128ன்றது கிடைக்கும். ஸோ 128 நம்பரை பாதி ஆகுனா என்ன ஆகும்பா? 64 ஆகுமா? அதை பாதி ஆகுனா என்ன ஆகும்? 32 ஆகுமா? ஸோ 32 எதோட பவர்ல வரும் பாருங்க. 2/5 நமக்கு 32 தெரியுமா? அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணினா
2/6 நமக்கு 64 தெரியுமா? இதை டபுள் பண்ணி அப்படின்னா 128 தெரியுமா? ஸோ அப்போ 2/7 ஓகேவா? அதை பாதியாக்குனா 64, அதை பாதியாக்குனா 32. ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வழி, நல்லா தெரிஞ்ச வழி. 2/5னா 62 சொல்லிட்டு தெரியும். அதை டபுள் பண்ணினா 64, அதை டபுள் பண்ணா 128. அப்ப 2/7 வேல்யூ தான் என்னது 128. அதாவது இங்க 6ன்னு வரணும். அப்ப 6/7 ஈக்குவல் டு 2/7. அதோட வேல்யூ தான் 128. கரெக்டா? ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, பவர் ரெண்டு சேமா இருந்துச்சுன்னா ஆர் ஈக்குவல் டு நமக்கு 2ன்றது தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ எஸ்என்ல அப்ளை பண்ணுங்க. ஸோ எஸ்என்ல அப்ளை பண்ணினா நமக்கு என்ன வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 8ன்றது கொடுத்துருக்காங்க. அப்ப S8 ஈக்குவல் டு ஏ வந்து 3. ஓகேவா? r/n-1. ஆரோட வேல்யூ நமக்கு 2 தெரிஞ்சிருச்சு. என்னது 8. 8 - 1, அதாவது 8 - 1 by r - 1. rன்றது 2ஆ? ஸோ 2 - 1 1 தான். அது போகணும்னு அவசியம் இல்லை, விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி சிம்பிளை பண்ணலாம் பாருங்க. ஸோ 2/8 பண்ணிட்டு அதுல இருந்தா நம்ம -1ன்றது பண்ணோம். ஸோ இப்போதான் கொண்டாத்து முன்னாடி பார்த்தோம் 2/7 என்னது? இந்த 2/8 2/7 நம்ம இப்பதான் கொண்டாத்து முன்னாடி 128 பார்த்தோம். அப்ப இதை டபுள் பண்ணுங்க. 128 டபுள் பண்ணினா 100 டபுள் பண்ணினா 200. 28 பாத்தீங்கன்னா 20 40. அப்ப 56 கரெக்டா? ஸோ 256. 2/7 என்னது 250. டபுள் பண்ணுங்க. 28 டபுள் பண்ணினா 56. 100 டபுள் பண்ணினா 200. அப்ப 2/7 2/8 வேல்யூ வந்து நமக்கு 256. அப்ப 3 × 256 - 1. ஸோ 3 × 255. இதை மல்டிப்ளை பண்ணிட்டுனா வேலை முடிச்சு. ஓகேவா? ஸோ ஆப்ஷனை பார்த்தாலே நல்லாவே இங்க வரல. இங்கே 255 வந்துருக்கு. எது இப்படி வரும்? இது ரெண்டுமே வராது. இப்ப இதுல வந்து நான் வந்து சும்மா உதாரணத்துக்கு இதை நான் 200ன்னு எடுத்துக்கிறேங்க. ஓகேவா? வெளியில வந்து 3 இருக்கு. அதை மல்டிப்ளை பண்ணி விட நம்ம என்ன வரும்? 3 2 600ன்னு வருமா? லாஜிக்கலா யோசிச்சாலே இந்த 300மே வராது. அப்ப இந்த கொஸ்டின் எனக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது வரைக்கும் மல்டிப்ளை எல்லாம் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா நம்ம இங்க வந்துருக்குது 255 அப்படின்னா எப்படி இந்த ரெண்டு வேல்யூ வரும்? 55 56. ஸோ தூக்கி இல்லாமா 300மே வராது. ஏன்னா நான் ரவுண்ட் பண்ணி 200 வச்சாலே 600 கிட்ட வந்துடுது. அப்ப அந்த ஆப்ஷன் தூக்கிடலாம். ஓகேவா? நீங்க எவ்வளவு ஆப்ஷன் எலிமினேஷனை வந்து பயன்படுத்துறீங்களோ அவ்வளவு உங்க சக்சஸ் ரேட் எகிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அட்டம்ல அடிச்சு நோக்கி போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் தான் முக்கியம். ஏன்னா 4 ஆப்ஷன் கொடுக்க போறாங்க, அதுல ஏதோ ஒண்ணுதான் கரெக்ட். அதை எடுத்து அப்படியே ஓஎம்ஆர்ல போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துட போகுது. கரெக்டா? சரி, இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் ரூல் அவுட் பண்றதெல்லாம் கத்துக்குவாங்க. உட்காந்துட்டு நான் அது மல்டிப்ளை பண்ணியே தான் தீருவேன் அப்படின்னு உட்காந்துட்டீங்கன்னா உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. ஓகே, என்ன சம்பளம்? ஓகே, 6th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லிங்க பாருங்க. ஒரு நற்பணி செய்த ஒரு சிறுமிக்கு பரிசளிக்க விரும்பிய தோட்டக்காரர் சில ஆப்பிள்களை பரிசாக அளிக்க முன் வந்தார். முதல் நாள் 2 ஆப்பிள், 2ஆம் நாள் 4 ஆப்பிள், 3ஆம் நாள் 8 ஆப்பிள், 4ஆம் நாள் 16 ஆப்பிள் எனுமாறு 10 days கொடுத்திருக்காரு. 10 நாட்கள் அளித்தார் எனில் 10 நாட்கள் முடிவில் அச்சிறுமி பெற்றுக்கொண்ட மொத்த ஆப்பிள்கள் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? முதல் நாள் 1 அப்படியே டபுளா இருக்கா? அப்ப இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. நமக்கு என்ன தெரியும்? எஸ்என் ஃபார்முலா a × r⁻n-1 by r-1 சொல்லிட்டு தெரியும். இதுல ஏன்றது என்ன நமக்கு கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்த 2, அடுத்து 4, அடுத்தது 8, 16. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாலும் அதுதான், அது அப்படியே போயிட்டே இருக்கு. n வந்துங்க 10ன்றது கொடுத்துருக்காங்க. ஓகே, 10 நாள் கொடுத்துருக்காருல்ல, மொத்தமா 10. சரி, அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துட்டு போகுது? ஏ வந்து நமக்கு 2 தெரிஞ்சிச்சு. ஏ வந்து நமக்கு என்னது 2. ரேஷியோ வந்து ஒன்றும் இல்லை, 4 / 2. என்ன வரும்போது நமக்கு 2ன்றது கிடைக்கும். T2/T1 கரெக்டா? ஸோ அதை போட்டிங்க அப்படின்னா நமக்கு ரேஷியோ வந்து என்ன தெரிஞ்சிச்சு? ஒரு நிமிஷம். ஸோ ஏ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? 2. ரேஷியோ நமக்கு 2 தெரிஞ்சிச்சு. n வந்து நமக்கு 10. அப்ப 2/10 - 1 by ஆரோட வேல்யூ என்னது 2. கரெக்டா? ஸோ 2 - 1 1 தான். அப்ப அது போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இதை சிம்பிளி பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிச்சு. இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. 2ஆ இப்பதான் கொண்டாந்து முன்னாடி பார்த்தோம். 2/5 வேல்யூ என்னது 32. ஸோ இந்த 2/10 நான் 2/5 × 2/5 - 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இப்ப சிம்பிளை பண்ணி விடுங்க. ஸோ அப்ப 2 2/5 வேல்யூ 32 × 32
இது மொத்தம் வந்து 1 கழிச்சு விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸோ அப்போ 32 ஸ்கொயரா? 32 எப்படி ஸ்கொயர் பண்ணுறது டக்குன்னு? 32 ஸ்கொயர் பண்ணால் ஒன்றும் கிடையாது. 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0.9, 2 ஸ்கொயர் பண்ணால் 0.4. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ 3 2s are 6. 6 டபுள் பண்ணால் 12. அதை இங்கே போடுங்க. ஸோ அப்போ 4 2 10 பேலன்ஸ் 1. அப்போ 1024. அப்போ 2 into 1024 minus 1. ஸோ அப்போ 2 into 1023. அப்போ 2 3s are 6, 2 2s are 4, 0, 1 2s are 2. 2046 ஆப்பிள். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் நாள் 2 ஆப்பிள், அடுத்து அப்படியே டபுள் ஆகிட்டு 10 நாள் கிட்ட மொத்தம் எத்தனை ஆப்பிள் சேர்த்து வச்சிருக்கா? 2046 ஆப்பிள் சேர்த்து வச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? கேஜிஎஃப் படத்துல பண்ணு எனக்கு 2 ஷூக்கு பாலிஷ் பண்ணதா பண்ணுன்ற மாதிரி ஆப்பிள் எடுக்க போன இவங்களுக்கே 2046 ஆப்பிள்னா அந்த ஓனருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? என்னங்க லாஜிக் இது? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம். ஓகே, 7th கொஸ்டின் நீங்க என்ன சொன்னீங்க பாருங்க. ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் 1 + 4 + 16 + up to மேக் த சம் 1365ன்றாங்க. ஓகேவா? அதாவது 1 4 16 கூட்டிகிட்டே போறப்ப எப்போ எனக்கு 1365 கிடைக்கும், எத்தனாவது நம்பர்ல கிடைக்கும், அதாவது n வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, எப்பயும் போல Sn ஈக்குவல் டு a இன்டூ r பவர் n மைனஸ் 1 பை r மைனஸ் 1. ஓகேவா? அவங்க தான் இந்த கூடுதல் வந்து கொடுத்துறாங்க. Sn அது சம், அதோட கூடுதல் தான் 1365 சொல்லிட்டாங்க. ஸோ ஏ வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பரு 1 போட்டாலும் 1 தான், போடாட்டி 1 தான். ஸோ 1 ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ 4/1 நமக்கு 4ன்னு வருமா? அதான் T2, இது T1. ஸோ T2 டிவைட் பை 1 வரும். வேணா இது கூட செக் பண்ணி பாருங்க. T3/T2னா நமக்கு 16/4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 தான் கிடைக்கும். அப்போ ரேஷியோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 4ன்றது கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ 4 பவர் n தான் ஏன்னா வந்து 1 போட்டாச்சு, அதை விட்டுருங்க. 4 பவர் n மைனஸ் 1 பை ஆர்னானது 4. அப்போ 4 மைனஸ் 1 3. ஓகேவா? நம்ம இந்த என்ன தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த டிவைட்ல இருந்து இந்த பக்கம் வச்சுன்னா மல்டிப்ளா. இப்போ 1365 இன்டூ 3 ஈக்குவல் டு 4 பவர் n மைனஸ் 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க ஃபாஸ்டா. ஸோ 3 5s are 15 பேலன்ஸ் 1, 6 3s are 18 plus 1 19 பேலன்ஸ் 1, 3 3s are 9, 9 plus 1 10 பேலன்ஸ் 1, 1 3s are 3, 3 plus 1 4. அப்போ நம்ம என்ன வந்திருக்கு? ஒரு நிமிஷம் இருங்க, இரேஸ் பண்ணிடுவோம். 4095 கிடைச்சிருக்கு. கரெக்டா? 4095. இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ண, இந்த மைனஸ் 1 இருக்கா சேர்த்து கொண்டு வந்துருங்க. அப்போ 4096 மாறிடுமா? 4096. இந்த மைனஸ் 1 அந்த பக்கம் கொண்டு போனா பிளஸ் 1 மாறிடுங்க. புரியுதா? ஸோ அந்த பக்கம் வந்துச்சுன்னா 96 ஆயிடும். அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த n ஃபார்ம்ல என்ன பண்றோம் அப்படின்னா, கொஸ்டின் ஆப்ஷன் ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. கரெக்டா? ஸோ இங்கே 4 பவர் 4ன்னு போடுங்க. எனக்கு 4 பவர் 4 என்ன இருக்கிறதுல நான் 4 அப்ளை பண்றேன். இந்த ஆப்ஷன் எடுக்கிறேன். அப்படி எடுத்துனா 4 பவர் 4 நமக்கு என்ன தெரியும்? 256 தெரியும். எப்படி சார் 256 சொல்றீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. 4 பவர் 4 4 ஸ்கொயர் இன்டூ 4 ஸ்கொயர் எழுதலாமா? 4 ஸ்கொயர்னா 16 இன்டூ 16. 11ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 250. அதான் அப்படி டேரக்டா எழுதிருக்கேன். புரியுதா? 11ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 256. அதை தான் நான் அப்படி எழுதிருக்கேன். புரியுதா? அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரணும்? 4096 வரணும். நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 256 கிடைக்குது. எப்போ? இந்த 4ன்றது அப்ளை பண்றப்ப. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஆப்ஷன் ஒமிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போறோம். அப்ப ஆறுன்றது சூஸ் பண்ணுங்க. அப்ப ஆறுன்ற நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. 4 பவர் 6 நான் 4 பவர் 4 இன்டூ 4 ஸ்கொயர் எழுதலாமா? 6 4 இன்டூ 2ன்னு சொல்லி எழுதிருக்கேன். 4 பவர் 4க்கான வேல்யூ எனக்கு என்ன தெரியும்? 256 சொல்லிட்டு தெரியும். 4 ஸ்கொயருக்கான வேல்யூ 16. கரெக்டா? 16. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா நீங்க என்ன பண்ணணும்? 4096 வரணும். பண்ணி பார்ப்போம் டக்கு டக்குன்னு. ஓகேவா? ஸோ பண்ணோம் நமக்கு 6 6 are 36 பேலன்ஸ் 3, 6 5 are 30, 30 plus 3 33, again 3 இருக்கும். ஸோ 6 2s are 12, 12 plus 3 15. ஸோ 1ஆல பண்ணா இங்க 6, இங்க 5, இங்க 2 வரப்போகுது. ஸோ 6 9 10 பேலன்ஸ் 1
4096. அப்ப இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல இந்த எண்ணுக்கு என்ன நம்ம சூஸ் பண்ணா டக்குன்னு வரும்னு பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே, 8th கொஸ்டின் கவனிங்க. 8th கொஸ்டின் என்ன சொன்னீங்க? ஃபைண்ட் த சம் ஆஃப் த இன்ஃபினிட்டி ஒன் டைல இன்ஃபினிட்டி இந்த சீரீஸ். இந்த மாதிரி டாட் டாட்னு கொடுத்துட்டு இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணா நீங்க என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், என்னது எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆர். ஓகேவா? ஏ என்னது? ஏ வந்து நமக்கு 108ன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ஸோ இப்போ நமக்கு ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆர் வேல்யூ என்ன பண்ணணும்? இது T2, இது T1, இது T3. நான் என்ன தடவை பண்ணுவேன்? எது சின்ன நம்பரோ தான் அதான் எடுப்பேன். நிறைய பேர் வந்து T2 by T1 எடுப்பீங்க. கரெக்டா? ஸோ T2 by T1 36 by 108ன்னு வரும். இதை டிவைட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். நான் என்ன பண்ணுறேன்னா T3 டிவைட் பை T2 போடுறேன். ரெண்டும் சேம் தானே? ஸோ அப்போ T3 by T2. ஸோ சிம்பிளி பண்ணால் நமக்கு என்ன வரப்போகுது? 1 12 12 3 12 36. ஸோ அப்போ ஆரோட வேல்யூ எனக்கு 1/3 கிடைச்சிச்சு. ஆறு என்னது? 1/3. அப்போ அப்ளை பண்ணுங்க. ஏனானது நமக்கு 108 பை ஆரோட வேல்யூ 1/3, அதாவது 1 மைனஸ் 1/3 வரும். கரெக்டா? 1 மைனஸ் ஆரோட தான் 1/3 1 மைனஸ் 1/3 கிடைக்கும் போது, ஸோ 108 பை 1 மைனஸ் 1/3 நமக்கு 1 3 3 3 மைனஸ் 1/3 அப்படின்னு நமக்கு 2/3 எழுதலாம். கரெக்டா? ஸோ 2/3 இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா நமக்கு 108 இன்டூ 2/3ன்றது 3/2 மாறிடும். ஓகேவாங்க? ஸோ அடிச்சு விட்டா நமக்கு 54 3ஆல் மல்டிப்ளை பண்ணா 50 50 150. கரெக்டா? ஸோ 150 4 3 12. ஸோ அப்போ 162 இஸ் தான் ஆன்சர். அப்போ இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ எஸ் இன்ஃபினிட்டி தான் இந்த ஃபார்முலா தாங்க முக்கியம். இந்த ஃபார்முலா தெரியலனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஏ பை 1 மைனஸ் ஆர். ஏ வந்து அளந்து எடுத்துட்டேன். ஆர் வேல்யூ 1/3 தெரிஞ்சிச்சு. இந்த 1 நான் மறக்கக்கூடாது. நானே சில ஜஸ்ட் விஷயம் மறந்துட்டு இருக்கேன். இப்போ 1 மைனஸ் 1/3 போடுறப்ப 2/3 கிடைக்குது. ரெசிப்ரோக்கல் பண்ணி விட்டா 162 இஸ் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஓகே 9th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லுவாங்க பாருங்க? இஃப் த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் எ இன்ஃபைனைட் ஜிபி இஸ் 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் சம் டு இன்ஃபினிட்டி இஸ் 32/3. தென் த காமன் ரேஷியோ. ஓகேவா? இன்ஃபைனைட்னா நம்ம என்ன வந்து போகுது? போன சமன்ல போட்ட மாதிரி Sn ஈக்குவல் டு A பை 1 மைனஸ் ஆர். இதுல வந்து நம்ம காமன் ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஓகேவா? இன்ஃபைனைட் ஜிபியோட ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 8ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஏ வந்து 8ன்ட்டாங்களா? ஏ வந்து 8ன்னு சொல்லிட்டாங்க. எஸ்எனோட ஆன்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 32/3ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்ண நம்ம என்ன வந்துட்டு போகுது? 32/3 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ வந்து நமக்கு 8 தெரிஞ்சிச்சு பை 1 மைனஸ் ஆர். ஓகேவா? 1 8 8 4 8 32. ஸோ அப்போ நமக்கு 1 இருக்கு. ஸோ நம்ம கிராஸ் பண்ண என்ன வந்து போகுது? இந்த டிவைட்ல இந்த பக்கம் வந்துன்னா மல்டிபிள் வந்துட்டு போகுது 1 மைனஸ் ஆர்னு சொல்லிட்டு. டிவைட்ல இந்த பக்கம் வச்சுன்னா மல்டிபிள் இந்த பக்கம் வச்சுன்னா டிவைட். ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க, இந்த சைடு கொண்டு வந்துட்டு இது இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். இது புரிஞ்சா? நல்லா பாருங்க. இந்த மைனஸ் ஆர் அந்த பக்கம் கொண்டு போனா என்ன ஆகும்? 1 ஈக்குவல் டு மைனஸ் ஆர் அந்த பக்கம் கொண்டு போனா பிளஸ் ஆரா மாறுது. இந்த பிளஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தா மைனஸ் 3/4 மாறிடுது. ஓகேவா? ஸோ இப்போ எல்சிஎம் எடுங்க. 1 4 4 மைனஸ் 3/4 ஈக்குவல் டு 6 இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ 4ல் 3 போச்சுன்னா ஆர் ஈக்குவல் டு 1/4. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிச்சா? எஸ்என் கேட்டாங்க, ஏ போட்டாச்சு. ரெண்டு பேரும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அப்படின்னா காமன் ரேஷியோ கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஸோ இதோட நம்ம ஜிபி முடிச்சாச்சுங்க. ஆல்ரெடி ஏபி முடிச்சாச்சு, இப்போ ஜிபி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் சீரிஸ் சிறப்பு தொடர் தான் இருக்கு. அதையும் அடிச்சு நோத்திடலாம். ஓகே, ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ்ல ஸ்டாட்டிக்ஸ் ப்ராப்ளம் மட்டும் தான் இருக்கு. ஸோ குரூப் 2 குரூப் 4க்கு 15 டாபிக் மேக்ஸ், அதில் மிச்சம் எல்லா டாப்பிக்கும் முடிச்சிட்டோம். 13 டாபிக் முடிய போது. இந்த 2 தான் ஸ்டாட்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி. அதையும் அடிச்சு நோத்திடலாம். ஒரு 2-3 கிளாஸ் முடிச்சு விட்டுரும். ஓகே, ஏன்னா ரீசனில் முக்கியமான 2-3 டாபிக் இருக்கு, அதையும் அடிச்சு நோத்தோம். அதுக்கப்புறம் ஃபயர் டெஸ்ட்க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? எப்படி பார்த்தாலும் மேக்ஸ்ல ஒரு மார்க் கூட மிஸ் ஆகக்கூடாது. அதுக்கு நம்மளால என்னென்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஃபயர் டெஸ்ட் வந்து வாரம் போதாங்க போயிட்டு இருக்கு. வரக்கூடிய வாரம் தான் லாஸ்ட் வாரம். குரூப் 4 முன்னிட்டு வரக்கூடிய வாரம் ஃபயர் டெஸ்ட் 25 கொஸ்டின் தான் நான் கேட்க போறேன். எப்பவுமே நம்ம 50 கேட்போம். இந்த வாட்டி 25 கொஸ்டின் தான் கேட்க போறேன். பர்ஃபெக்டா மேக்ஸ் வந்து 15, ரீசனிங் 10 கொஸ்டின். ஓகேவா? லாஸ்டா ஒரு அழகா ஒரு டெஸ்ட்டை போட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதிருங்க. ஓகேவா? மேக்ஸுக்கு நானுமே ஒரு மாடல் டெஸ்ட் ஃபுல் 200 கொஸ்டின் ஒரு மாடல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ
ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க. ஸோ அடுத்தடுத்த மேக்ஸ் வீடியோல அடுத்தது ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. வெறும் வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ரீஸ்டார்ட் ரீஸ்டார்ட் ரீஸ்டார்ட். 0ல இருந்து ஆரம்பி.